ஏதோ ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நான் வரேன். அப்ப அவன் வந்து என் பின்னாடியே ஃபாலோ பண்றது. இதெல்லாம் ரொம்ப நார்மலா நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவனை எப்படின்னா பிடிக்கணும்னு பிளான் பண்ணி ஒரு நாள் வந்து இந்த குறுக்கால வந்து, அதாவது நம்மள இப்படி போக விட்டு இப்படி வந்து அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு என்ன மூட்ல இருந்தாரோ தெரியல, அவன்கிட்ட போயிட்டு அவளை நீ ஃபாலோ பண்றியே, உன்னை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அந்த பையன். அப்புறமா ஒரு நாள் எப்படியோ கேப் கிடைச்சு என்கிட்ட பேசிட்டு, உங்க அண்ணன் என்ன வந்து இப்படி பண்ணது கூட இல்ல, அங்க வந்து பஞ்ச் டைலாக் பேசுறாரு. எனக்கு 11th படிக்கும்போது எனக்கு வந்து மியூச்சுவலா ஃபீலிங் இருந்துச்சு, இவரோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஏன்னா அவரோட போனெல்லாம் நான் யூஸ் பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணேன், அவன் கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண, என்ன ஃப்ரெண்டு பிடிக்காத, என்கிட்ட வராத, நீ நேரா எங்க அண்ணனை வந்து கரெக்ட் பண்ணு. அப்ப அண்ணனை கரெக்ட் பண்ண அவன் அதை பர்ஃபெக்டா பண்ணான். ஆமா, அவன் அவ்வளவு கேப்பபிள். எனக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கரெக்டா போய் அந்த ப்ராஜெக்ட முடிச்சு, அதாவது என்னோட போயிட்டு என்னோட பர்த்டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எங்க அண்ணனே யூஸ் பண்ணிட்டான். போட்டோ எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து பண்ணிட்டு கடைசியில அந்த 11th and 12th வந்து அவரே வந்து போன் என்கிட்ட கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பவரை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, நான் என் தங்கச்சி அவ வந்து என்ன கேட்டுதான் பேசுவோம். ஆனா அவனு பேசட்டுமான்னு நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தான் தெரியும். ரஜினி படம் மாதிரி இருக்கு, என் தங்கச்சி இந்த வீடு போயிடுவாங்க. அப்புறம் அவரும் கொஞ்சம் அவருக்கும் அப்புறம் உலகம் எல்லாம் புரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். மெசேஜ் வந்து அன்னைக்கு டெலீட் பண்ணாம விட்டுட்டேன் போன்ல. மாட்டிட்டு வந்து என்கிட்ட அவருக்கு கோவம், என்ன நீ ஏமாத்திட்டேங்கிறத விட நான் இப்படி ஒரு ஏமாந்தோட. அதுக்கு அவர் கேக்குறாரு, என்ன வச்சே இதை செஞ்சது. எங்க அம்மா இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா ஃபுல்லா இப்ப அவரை பிளேம் பண்ணிட்டாங்க. உன்னாலதான், நீதான் வந்து. ஏன்னா எங்க அம்மா அப்பவே சொல்லுவாங்க, இல்ல அவ வந்து ஏதோ பண்றான், நம்ம பிள்ளை அதெல்லாம் பண்ணாது, அது எனக்கு கேட்டுதான் எல்லாத்தையும் அவன் இந்த கோட்டை தாண்ட மாட்டான். ஓ, தட்ஸ் மை டைம், தேங்க்யூ. அழகான அண்ணன் எனக்கு. கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னா